India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore, welcomes you for an exclusive inside tour for senior citizens. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். 75 வயதில் மோடி ஓய்வா? யாரை சொன்னார் RSS தலைவர்? அரசியல் தலைவர்கள் ஓய்வு குறித்து RSS தலைவர் மோகன் பகவத் சொன்ன கருத்து பல்வேறு விவாதங்களை எழுப்பியிருக்கிறது. RSS அமைப்பின் மோரிபந்த் பிங்க்லே தொடர்பான புத்தக வெளியீட்டு விழா மகாராஷ்டிராவின் நாக்பூரில் நடந்தது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற RSS தலைவர் மோகன் பகவத் புத்தகத்தை வெளியிட்டு பேசினார். நீங்கள் 75 வயதை அடைந்தால் உடனே நீங்கள் பணிகளை நிறுத்திவிட வேண்டும், மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று அர்த்தம். பிங்க்லேயின் இயல்பு மிகவும் நகைச்சுவையானது. மோருபந்த் பிங்க்லே ஒருமுறை 75 வயதிற்கு பிறகு உங்களுக்கு ஒரு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டால் நீங்கள் உடனே பணியை நிறுத்த வேண்டும் என்று அர்த்தம். நீங்கள் வயதாகிவிட்டீர்கள், ஒதுங்கி மற்றவர்களை உள்ளே வரவிடுங்கள் என்று அர்த்தம் என்பார் பிங்க்லே. அவர் தனது வாழ்க்கையை முழுக்க முழுக்க RSS சேவைக்காக அர்ப்பணித்திருந்தார். ஆனாலும் வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்தவுடன் கண்ணியமாக விலகிவிட வேண்டும் என்பதில் அவர் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டினார். மோகன் பகவத் தனது பேச்சில் மோடி உட்பட யாருடைய பெயரையும் நேரடியாக குறிப்பிடவில்லை. ஆனால் இந்த ஆண்டு செப்டம்பருடன் மோடிக்கு 75 வயதாகும் நிலையில் இது மோடிக்கு விடப்பட்ட செய்தி என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. 5 நாடுகளில் மிக நீண்ட அரசுமுறை பயணம் முடிந்து நாடு திரும்பிய மோடிக்கு 75 வயதை முடிவதையே RSS தலைவர் நினைவுபடுத்தியிருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். RSS தலைவருக்கும் செப்டம்பர் 11 75 வயதாகிறது என்பதை பிரதமர் நினைவூட்டலாம் என்றும் ஜெயராம் ரமேஷ் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் உத்தவ் தாக்கரேயின் சிவசேனாவைச் சேர்ந்த சஞ்சய் ராவத்தும் RSS தலைவரின் பேச்சை வைத்து மோடி வயது பற்றி கருத்து தெரிவித்துள்ளார். LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஷ்வந்த் சிங் போன்ற தலைவர்களை 75 வயதான உடனேயே அவர்களை பிரதமர் மோடி ஓய்வு பெறச் செய்தார். அதே விதியை இப்போது அவரும் பின்பற்றுகிறாரா என்பதை பார்க்கலாம் என கூறியுள்ளார். கடந்த மார்ச்சில் பிரதமர் மோடி நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்துக்கு சென்றிருந்தார். அவர் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக சென்றது தனது ஓய்வு குறித்து ஆலோசிக்கவே என சஞ்சய் ராவத் கூறியிருந்தார். இருப்பினும் அதை அப்போதைய மறுத்த பாரதிய ஜனதா அது ஒரு வழக்கமான பயணம் என்றே கூறியிருந்தது. 23 நிமிடத்தில் 9 முகாம்கள் காலி. ஆபரேஷன் சிந்தூர் பற்றி அஜித் தோவல் பெருமிதம். சென்னை IIT பட்டமளிப்பு விழாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கினார். விழாவில் அவர் பேசியது, இந்தியா வெளிப்புற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் முக்கியமான உள்கட்டமைப்புகளை பாதுகாக்கவும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும். இந்தியா அதன் தகவல் தொடர்பு அமைப்புகள் முழுவதையும் உள்நாட்டில் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. தேசிய பாதுகாப்புக்கும் தரவுகளின் பாதுகாப்புக்கும் இது முக்கியம். மாணவர்கள் தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்க வேண்டும். உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, மனிதவளம் மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை ஆகியவை நம் நாட்டை ஒரு வலிமையான சக்தியாக மாற்றி வருகிறது. இதில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானது. செயற்கை நுண்ணறிவு ஒரு கேம் சேஞ்சர். நாம் புதிய தொழில்நுட்பங்களை விரைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை சார்ந்திருக்கக்கூடாது. சீனா 5G தொழில்நுட்பத்துக்காக 12 ஆண்டுகளையும் $300 பில்லியன் செலவிட்டது. நம்மிடம் அந்த அளவு பணமும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால் அதற்கான மாற்றை உள்நாட்டிலேயே நாம் உருவாக்கினோம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து இங்கே குறிப்பிட்டனர். அந்த நடவடிக்கையில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை நாம் பயன்படுத்தினோம். பிரம்மோஸ் முதல் ரேடார் வரை முழுக்க முழுக்க இந்திய ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானில் உள்ள 9 பயங்கரவாத இலக்குகளை அடையாளம் கண்டு துல்லியமாக தாக்கி அழித்தோம். 23 நிமிடங்களில் அனைத்தையும் செய்து முடித்தோம். வெளிநாட்டு ஊடகங்கள் நமக்கு பாதிப்பு என எழுதுகின்றன. அதற்கான ஒரே ஒரு புகைப்படத்தை காட்டச் சொல்லுங்கள். நாம் 1000 ஆண்டுகளாக துன்புறுத்தப்பட்ட, களங்கப்படுத்தப்பட்ட, அவமானப்படுத்தப்பட்ட தேசத்தையும் நாகரிகத்தையும் சேர்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நாகரிகத்தையும் தேசத்தையும் பாதுகாத்து உயிர்ப்புடன் வைத்திருக்க நம் முன்னோர்கள் பல அவமானங்களை தாங்கினர், கஷ்டங்களையும் இழப்புகளையும் அனுபவித்தனர் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூறினார். Which shows any Indian damage being done, even a glass pane having been thrown. I don't know, only
forces will be knowing what's happening in this country. But I am just telling, they brought out photographs, they wrote this thing, the New York Times put it this thing, put out very this thing. Only imagine is they said 13 air bases of Pakistan now and now, before 10th May and after 10th May. Whether it was in Sargodha or it was in Rahim Yar Khan or it was in Chaklala or it was in Rawalpindi, any of the places that there are 13 important air bases, including the Bellary where they have got the AVAX, the control systems. Now, I'm not telling any of this thing. I'm only telling what the foreign media, on the basis of the imageries, have put the images in it. So we were able to achieve it. We are capable of doing that. நாங்க வரக்கூடாதுன்னா நீங்களும் வரக்கூடாது. முதல்வர் என்றால் வானளாவிய அதிகாரமா? நெல்லையில் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் சிலைக்கு மகாராஷ்டிர கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தார். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். அரசியல் சாசனம் எல்லோருக்குமான அதிகாரத்தை தெளிவாக வரையறுத்திருக்கிறது. ஒரு முதல்வர் என்று சொல்லப்படுகின்றவருக்கு மகத்தான அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரங்களை எல்லாம் முறையாக பயன்படுத்தினால் அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்ய முடியும். அதனால் அவர்கள் அதிலே கருத்து செலுத்த வேண்டுமே தவிர ஆளுநருக்கு இருக்கின்ற ஓரிரண்டு அதிகாரங்களுக்குள்ளாக புகுந்து அது கூட இருக்கக்கூடாது என்று நினைப்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. அரசியல் சாசனப்படி ஆளுநர் தான் ஒரு மாநிலத்தினுடைய முதல் மக்கள் பிரஜையாக போற்றப்படுகிறார். அதை நாம் மனதில் கொண்டு ஆளுநர் பதவிக்குரிய மரியாதையை நாம் தர வேண்டும். ஆளுநர் முதலமைச்சருடைய அதிகார வரம்புக்குள்ளாக வரக்கூடாது என்று சொல்கின்றவர்கள் கவர்னருடைய அதிகார வரம்புக்குள்ளாக கூட முதல்வர்கள் வரக்கூடாது என்பதுதான் சரியான அணுகுமுறையாக. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் வானளாவிய அதிகாரம் உங்களுக்கு வந்து விடுகிறதா? உங்களுக்கு என்ன அதிகாரம் தரப்பட்டு இருக்கிறதோ அதுதான். அப்படி என்று எடுத்துக்கொண்டால் அப்போ பிரதம மந்திரிக்கு தான் அதிகாரம் என்று எதேச்சையாக நடந்து கொள்ளலாமா? தைலாபுரம் வீட்டில் ரகசிய கருவி, ராமதாஸை ஒட்டு கேட்ட அதிர்ச்சி, பின்னால் யார் யார், பரபரப்பு குற்றச்சாட்டு. பாமகவில் அப்பா ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே உச்சக்கட்ட சண்டை நடக்கிறது. கட்சி இரண்டாக பிளவு பெற்று நிற்கிறது. இந்நிலையில் ராமதாஸ் இல்லாத நேரத்தில் தைலாபுரம் தோட்டத்தில் இருக்கும் வீட்டுக்கு அன்புமணி சென்றதாக நேற்று பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே தனது ரூமில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாக திடுக்கிடும் குற்றச்சாட்டை இப்போது ராமதாஸ் கூறியிருப்பது அரசியல் களத்தை அதிர வைத்துள்ளது. வணக்கம். ஒட்டு கேட்கும் கருவி என் வீட்டிலேயே, நான் உட்கார இடத்துல, என் வீட்டிலேயே, என் பக்கத்துல, என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்க ஆராய்ச்சி போயிட்டு தனது வீட்டில் இருந்த ஒட்டு கேட்கும் கருவி வெளிநாட்டு சாதனம். அது லண்டனில் இருந்து வந்தது. சாதாரண விலை கிடையாது, அதிகமான விலை உள்ள ஒரு கருவி என்றும் ராமதாஸ் கூறினார். புதுச்சேரிக்கு 3 புதிய நியமன எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. முதல்வராக என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த ரங்கசாமி உள்ளார். அவரது அமைச்சரவையில் பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த 2 அமைச்சர் பதவியும் 3 நியமன எம்எல்ஏக்கள் பதவியும் வழங்கப்பட்டன. அதன்படி நியமன எம்எல்ஏக்களாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் நியமிக்கப்பட்டிருந்தனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா அமைச்சரான சாய், சரவணகுமார் மற்றும் நியமன எம்எல்ஏக்கள் 3 பேரையும் ராஜினாமா செய்யும்படி பாரதிய ஜனதா மேலிடம் உத்தரவிட்டது. அதன் பேரில் அமைச்சர் சரவணகுமார் மற்றும் 3 எம்எல்ஏக்களும் தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமிக்கப்பட்டார். புதிய நியமன எம்எல்ஏக்களாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த தீப்பாய்ந்தான், செல்வம், ராஜசேகர் ஆகியோரை நியமிக்குமாறு கவர்னர் கைலாஷ்நாதனிடம் முதல்வர் ரங்கசாமி பரிந்துரை கடிதம் வழங்கினார். அவர் அந்த கடிதத்தை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பி வைத்தார். அதன்படி 3 பேரையும் நியமன எம்எல்ஏக்களாக நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து செல்வம், தீப்பாய்ந்தான், காரைக்காலைச் சேர்ந்த ராஜசேகர் ஆகியோர் வருகிற 14ஆம் தேதி நியமன எம்எல்ஏக்களாக பதவியேற்க உள்ளனர். கர்ப்பிணியை ரயிலில் இருந்து தள்ளிவிட்ட கொடூரன் குற்றவாளி உறுதி செய்த கோர்ட். ஆந்திராவின் சித்தூரைச் சேர்ந்த 35 வயது ரேவதி என்பவர் திருப்பூர் அவினாசியில் தங்கி வேலை பார்த்து வருகிறார்.
இவர் 4 மாதம் கர்ப்பமாக இருந்தபோது பிப்ரவரி 6ஆம் தேதி சொந்த ஊர் செல்ல கோவையிலிருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் சென்றார். ரயில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை வந்தபோது அந்த பெண் இருந்த பெட்டியில் அவர் மட்டும் இருந்துள்ளார். அப்போது அதில் ஏறிய கேவி குப்பத்தைச் சேர்ந்த ஹேமந்த்ராஜ் என்பவன் கர்ப்பிணிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். கர்ப்பிணி கூச்சலிட்டதால் ஆத்திரமடைந்த ஹேமந்த்ராஜ் அந்த பெண்ணை கடுமையாக தாக்கி ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டார். இதில் படுகாயமடைந்த அந்த பெண் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். அவரிடம் ரயில்களில் குற்றங்களை செய்யும் பதிவேடு குற்றவாளிகளின் போட்டோக்களை காட்டி ரயில்வே போலீசார் விசாரித்தபோது ஹேமந்த்ராஜை அடையாளம் காட்டினார். கேவிக்குப்பம் செல்லும் வழியில் அவனை கைது செய்த போலீசார் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு திருப்பத்தூர் கோர்ட்டில் நடந்து வந்தது. விசாரணை முடிந்த நிலையில் ஹேமந்த்ராஜ் குற்றவாளி என மாவட்ட நீதிபதி மீனா குமாரி இன்று அறிவித்தார். அவனுக்கான தண்டனை விவரம் திங்களன்று அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். 2 ஆண்டுகள் முதல் சாகும் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. வனிதாவின் படம் ரிலீஸ், இளையராஜா திடீர் வழக்கு. நடிகை வனிதா இயக்கியுள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆனது. அந்த படத்தில் அவர் நடித்தும் இருக்கிறார். அவரது மகள் ஜோவிகா தயாரித்துள்ளார். இந்த படத்தில் சிவராத்திரி தூக்கம் ஏது என்ற பாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த பாடல் கமல்ஹாசன் நடித்த மைக்கேல் மதன காமராஜன் படத்துக்காக இளையராஜா கம்போஸ் செய்தது. தமது அனுமதி இல்லாமல் அந்த பாடலை பயன்படுத்தி இருப்பதாக கூறி நடிகை வனிதா மீது இளையராஜா சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். படத்திலிருந்து அந்த பாடலை நீக்க வேண்டும் என்று கோரியுள்ளார். இல்லையேல் நஷ்டஈடு கேட்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு 14ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. நேற்று பத்திரிகையாளர்களுக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஸ்பெஷல் ஷோ திரையிடப்பட்டது. அப்போதே அந்த பாடலுக்கான அனுமதி பெறப்பட்டதா என்பது பற்றி வனிதாவிடம் கேட்கப்பட்டது. இளையராஜாவை சந்தித்து ஆசி பெற்றோம், ஆனால் பாடல் பற்றி எதுவும் பேசவில்லை என்றார். அந்த பாடலுக்கான உரிமம் பெற்றுள்ள சோனி மியூசிக் நிறுவனத்திடம் அதற்கான உரிமத்தை வாங்கியுள்ளோம். பாடலை பயன்படுத்தியதற்கு எதிராக இளையராஜா வழக்கு தொடர்ந்தால் அதை எதிர்கொள்ள தயார் என்றும் வனிதா கூறியிருந்தார். சமீப காலமாக புதிய படங்கள் ஹிட் ஆகிறதோ இல்லையோ பழைய பாடல்களை பயன்படுத்தி வரவேற்பை பெற்று வருகின்றனர். அதிலும் குறிப்பாக இளையராஜாவின் பாடல்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. தமது அனுமதியின்றி பாடல்கள் பயன்படுத்தியதாக சில படங்களுக்கு நஷ்டஈடு கேட்டு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். மலையாள படமான மஞ்சுமெல் பாய்ஸ், அஜித்தின் குட் பேட் அக்லி படங்களில் பயன்படுத்திய பாடல்களுக்கு கூட இளையராஜா நஷ்டஈடு கேட்டு ஏற்கனவே வழக்கு தொடர்ந்துள்ளார். மலேசியாவில் ஆற்றில் கவிழ்ந்த ஹெலிகாப்டர், 5 பேர் உயிருடன் மீட்பு. மலேசியாவில் ஆயுத கடத்தலை தடுக்க மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர் இணைந்து பயிற்சி மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று காலை ஹெலிகாப்டர் பயிற்சி நடந்தது. ஹெலிகாப்டரில் பைலட், கோ பைலட், போலீசார் உட்பட 5 பேர் பயணம் செய்தனர். கெலாங்படா என்ற இடத்தில் ஓடும் கங்கை புலாய் நதியின் மேலே ஹெலிகாப்டர் சென்றபோது திடீரென ஹெலிகாப்டர் நதியில் மோதி கவிழ்ந்தது. மலேசிய கடற்படை காவல் பிரிவினர் ஹெலிகாப்டரில் இருந்த 5 பேரையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். அவர்களில் பைலட் மற்றும் கோ பைலட் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே விபத்து நடந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது.